அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்முடைய மிக ரொம்ப அற்புதமான ஒரு கைவினை பொருட்களோட கலைக்கூடத்துல தான் இருக்கும். அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தான் இப்ப நம்ம இந்த பதிவை பார்க்க போறோம். எதற்காக இந்த பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் 8 வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்க பார்த்தாலும் கலசம், பொம்மைகள் எப்படி வைக்கணும், ரிட்டர்ன் கிஃப்ட் என்னென்ன இருக்குது அதை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த வரலட்சுமி விரதத்தை கலசம் வைக்காம நாங்க கொண்டாடலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறீங்க. ஏன்னா கலசம் வைக்கிறது பரம்பரையா அவங்க குடும்பம் வழக்கம் இருந்தாதான் வைக்கணும்னு சில பேர் சொல்றாங்க. புதுசா எங்களுக்கு ஆரம்பிக்க கொஞ்சம் தயக்கமா இருக்குது. நாங்க கலசம் வைக்காத எப்படி அன்னைக்கு நாங்க பூஜை செய்யறது, அதற்கான பொருட்கள்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. ஏன்னா இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு முறை தான் வருது. அதை பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே அன்றைய தினம் நம்மளுக்கு பிடித்த அம்பாலை வீட்டுல வர வைக்கிறதுக்காக ஒரு பூஜையை நம்ம தாராளமாக செய்யலாம். ஏன்னா கலசம் வச்சோன்னா அடுத்த வருஷமும் அதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. எங்களால் செய்ய முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. உங்களுக்கு அந்த சந்தேகம் வேணாங்க. இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் கலசம்லாம் இல்லாமல் நம்ம மகாலட்சுமியோட விக்கிரகங்கள் நிறையவே இருக்குது, முகங்களும் நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் எப்படியோ அப்படிப்பட்ட பொருட்களை நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இங்க ஒரு கொலு படிகள்லாம் எப்படி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரியே அம்பாலை ரொம்ப அழகா இங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு இங்க நீங்க எந்த பொருள் பார்த்தாலும் உங்களுக்கு வேணும்னா நீங்க உடனே கான்டாக்ட் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. சிஓடி ஆப்ஷன் கிடையாது. இந்தியாக்குள்ளார அவங்க ஷிப்பிங் பண்றாங்க. ஸோ நீங்க தயங்காம நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஒரு ஹை மெசேஜ் போட்டிங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இப்போ வாங்க என்னென்ன பொருள்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒண்ணா பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ரொம்ப அழகான மகாலட்சுமியோட சிலைகள் தான். பார்க்கவே அவ்வளோ அற்புதமா அபயஹஸ்தத்தோட லக்ஷ்மி தாயார் நமக்கு காட்சி தராங்க. மார்பிள் டஸ்ட் ஃபைபர் இந்த பெரிய சைஸ் இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடியது 1250 1250. சின்ன ரோல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 850. ரொம்ப அற்புதமா நான் கிட்ட காமிக்கிறேன். எவ்வளோ அழகா இருக்கிறாங்க பாருங்க. அந்த தாமரை, அந்த கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பீடம் எல்லாமே ரொம்ப அழகா இருக்குது. எங்களுக்கு கம்மி பட்ஜெட்ல இருந்தா போதும் அப்படிங்கிறவங்க இதை நீங்க தாராளமாக வாங்கிக்கலாம். நீங்க போட்டோ வச்சும் செய்யலாம், சிலைகள் வச்சும் செய்யலாம், கலசம் வச்சும் செய்யலாம். எல்லா சுமங்கலி பெண்களும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வளங்களையும், செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், கல்வி, எல்லாமே உறவுகள் எல்லாமே மேம்படணும்னா இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம கொண்டாடணும். மாலை 200 ரூபா தான். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த வைப்ரண்டான அம்பாள், அதாவது நல்ல ஒரு செக்கச்செவேல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிற புடவையை கட்டி இருக்கிறாங்க. அவங்க மடியில தங்க குடம் வச்சிருக்கிறாங்க. குடத்துல இருந்து காசுகளும் கொட்டுது. ஸோ இந்த தாயார் உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமாக வாங்கிக்கலாம். 4800. இது வரலட்சுமி விரதம்காக இல்லைங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க உங்க வீட்டுல யூஸ்வலா நம்ம லக்ஷ்மி பூஜை பண்ணுவதற்கு கூட நீங்க இந்த அம்பாலை வச்சு அவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தீபம் போடணுமோ போட்டு குங்கும அர்ச்சனையோ, மலர்களால அர்ச்சனையோ அல்லது காயின்ல அர்ச்சனையோ நீங்க தாராளமாக செய்யலாம். இந்த 2 சிலைகளுமே மார்பிள் டஸ்ட் ஃபைபர்ல தான் செஞ்சிருக்கிறாங்க. 4800 ரூபா. பொற்காசுகளோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்குது. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த 3 சிலைகளும் மார்பிள் டஸ்ட் ஃபைபர் தாங்க. எவ்வளோ ரொம்ப அற்புதமா அழகா இருக்கிறாங்க. உயிரோட்டமுள்ள சிலைகளாக இருக்கிறாங்க. இப்போ நீங்க ஒவ்வொரு அம்பாள் கழுத்துல பார்த்தீங்கன்னாலும் ஒரு மாலை போட்டிருக்கிறாங்க. தன ஆகர்ஷணத்தை தரக்கூடிய மாலை. இப்போ நடுவில் இருக்கக்கூடிய அம்பாள் போட்டிருக்கிறது தாமரை விதைகள் இருக்குது இல்லையா, அதுல மாலை போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த அம்பாள் கிரீன் கலர்ல மணி மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அது கிரீன் ஜேடு. நல்ல ஒரு குபேர யோகத்தை நமக்கு பெற்றுத்தரும். நீங்க சிலைகளுக்கும் போடலாம். இல்லைங்க எங்க வீட்டுல போட்டோ தான் இருக்குது அப்படின்னா நீங்க போட்டோவுக்கும் இந்த மாலைகள்லாம் போடலாம். அல்லது ரொம்ப கம்மி பட்ஜெட்ல வேணும் எனக்கு, அந்த சிட்டிகாஜலு வளையல் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வளையல் மாலையும் இங்க அவைலபிளா இருக்கு. அது ஜஸ்ட் 200 ருபீஸ் தான். உங்களுக்கு எந்த மாலை வேணுமோ நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க வீடு தேடி வந்துரும்.
இப்போ நீங்க பார்க்கக்கூடியது அம்பாலோட முகம் அட்டகாசமான ஸ்டோன் ஒர்க்கோட பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நம்ம கண்களை எடுக்க முடியல. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த முகங்கள் ஜெர்மன் சில்வரில் செய்யப்பட்டது 1050. அந்த ஜெர்மன் சில்வர்லேயே வந்து பிராஸில் எனக்கு வேணும் ஸ்டோன் ஒர்க், அதே ஸ்டோன் ஒர்க்கோட வேணும்னா அதுவும் இருக்குது 1050. இப்போ ஸ்டோன் ஒர்க்லாம் இல்லாமல் எனக்கு வேணும், அம்மன் முகங்கள் சிம்பிளாக இருந்தால் போதும், நான் என் வீட்டில் டெக்கரேஷன் பண்ணிக்கணுன்னா அதுவும் அவைலபிளாக இருக்குது 750 ருபீஸு. இதில் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 600 ருபீஸ் தான். இதை விட சின்ன முகமும் அவைலபிளாக இருக்குது, ஜஸ்ட்டு 450 ருபீஸு. இது பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதை வாங்கி நீங்கள் வந்து ஜமிக்கி ஒர்க்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது கம்மல் அதெல்லாம் போட்டு நீங்களே வந்து ரொம்ப அழகாக அலங்காரம்லாம் பண்ணலாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஒயிட் மெட்டலில் பார்க்குறோம். நல்ல மங்களகரமான அம்பாள் முகம் மஞ்சள் பூசி ஸ்டோன் ஒர்க்கோட அட்டகாசமாக இருக்குது. 950 ரூபா. கொஞ்சம் பெரிய முகங்கள்லாம் 950 ரூபா. அதிலே சின்ன முகமும் இருக்குது. எனக்கு சின்ன சைஸ் கலசம் சின்ன முகம்னா 550 ரூபாய்க்கும் இருக்குது. இல்லைங்க எனக்கு ஸ்டோன் ஒர்க்கே இல்லாமல் பிளெயினான மஞ்சள் முகம் வேணும் அப்படின்னா அதுவும் அவைலபிளாக இருக்குது 450 ரூபா. இதிலே வந்து சின்ன சைஸு நான் வந்து குத்து விளக்குலலாம் வைக்க போகிறேன் முகம் அப்படின்னாலும் அதுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸ்டோனோட உங்களுக்கு அதை மாதிரி வேணும்னா இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது 750 ருபீஸில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த முகம்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்கவே. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சைஸு அழகழகாக இருக்குது. பேர் வந்து 750 ரூபா. நீங்கள் பேராக வாங்கி குத்து விளக்கில் வச்சு நீங்கள் கட்டிட்டு பின்னாடி கட்டிட்டு நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். இப்போது நம்ம கலசம்லாம் வச்சுட்டு சைடில் டெக்கரேஷனுக்கு எல்லாருமே வாழை மரம் தான் அன்றைக்கி வைப்பாங்க. ஸோ வாழை மரத்தை நல்ல ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு இதை மாதிரி ஸ்டாண்டும் அவைலபிள் இருக்குது, நடுவில் குத்தூசியும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் சொருகி வச்சுட்டா அது 2 நாள் கூட அப்படியே நின்றுட்டுருக்கும். பேர் வந்து 450 ரூபா. இப்போது நீங்கள் அதை மாதிரி நாங்கள் உண்மையான வாழைக்கண்ணுலாம் நாங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்காதுங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய வாழைக்கண்ணு மெட்டல் ஷீட் தான். இதெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணி கூட திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை வாங்கினீங்கன்னா போதும், நீங்கள் அடுத்த முறை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது 3 சைஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக அற்புதமான லக்ஷ்மி தாயாருக்கு உரிய வெட்டி வேர் விசிறி சாமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அம்பாள் அமர வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நம்ம சில பணிவிடைகள் செய்வதற்கு இந்த சாமரம்லாம் வீசுவாங்க. இது வந்து 480 ரூபா. இதில் ஜஸ்ட்டு நீங்கள் தண்ணீர் கொஞ்சம் தெளிச்சுட்டு இப்படி விசிறுனீங்கன்னா அம்பாளுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்து இந்த வருஷத்தோட புது ப்ராடக்ட்னே நம்ம சொல்லலாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டு தாங்க. இதுக்கு மேலே வந்து 108 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட்டு நம்ம அர்ச்சனை பூக்களை இதில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. நீங்கள் ஒவ்வொரு முறையும் அஷ்டோத்திரம் சொல்லும்போது மகாலட்சுமியே போற்றி அப்படின்லாம் சொல்வீங்கல்ல, அப்போ ஒவ்வொரு பூக்களாக நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி தாயாரையும் அமர வைக்கிறதுக்கு இங்கே இடம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயார் சிலையும் வைக்கலாம், அல்லது இந்த சிலையை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப நல்ல ஆப்ஷன் இது. இப்போது இந்த ஸ்டாண்டோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1350. ஃப்ளவரோட விலை பார்த்தீங்கன்னா 1350. அம்பாலோட இந்த அம்பாள் சின்ன சைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இவங்களோட விலை வந்து 650ங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஷ்டலக்ஷ்மி படிகள்ங்க. அஷ்டலக்ஷ்மியையும் ரொம்ப அழகாக வந்து இதை மாதிரி வந்து எம்போஸ்டு பேட்டர்னில் இந்த படி ரொம்ப நிறைவாக இருக்குது. 2550, 2550. ரொம்ப நல்ல கனம், பார்க்கவே வந்து நிறைவாக இருக்குது. அதிலே சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 1250. இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கஜலக்ஷ்மி அம்பாள் வந்து இதில் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது சங்கு சக்கர நாமம் இருக்கக்கூடிய படிகள் சைஸ் வாரியாக இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. 980, 680, 480, 380. உங்களுக்கு இதில் என்ன தேவையோ அந்த சைஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. லக்ஷ்மி தங்கக்கூடிய மிக முக்கியமான இடம் வந்து இதை மாதிரியான முத்துக்கள்ங்க. இந்த முத்துக்கள் நம்ம கழுத்தில் மாலையாக போட்டிருப்பது எவ்வளோ நல்லதுன்னு நம்மளுக்கு தெரியும். இது வந்து 11 அப்படிங்கிற நம்பர்ஸில் 11 எண்ணிக்கையில் நம்ம அலங்கார்ஸில் ஓட்டையெல்லாம் போடாமல் ரொம்ப அழகாக முழு முத்துக்கள் வந்து இங்கே விற்பனைக்கு இருக்குதுங்க. இப்போ இது வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது.
1450. இது கொஞ்சம் சின்ன சைஸு, 11 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த முத்து 1200. இது வந்து ஒரிஜினல் பவழம் 5 எண்ணிக்கையில் இருக்குது. இது வந்து 950. உங்களுக்கு பவழம் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக அலங்கார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரிஜினல் பவழம். கடல்ல தோன்றிய அனைத்து பொருட்களுமே லக்ஷ்மிக்கு உரிய பொருட்கள் தான். சங்குல இருந்து நிறைய வகையான சோழிகள், முத்துகள், இதை எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு உரியவை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சில கோமதி சக்கரம், சங்கு, இது எல்லாமே வந்து நீங்க லக்ஷ்மி பூஜை அப்ப பயன்படுத்தலாம். அப்படி இல்லையா, இதுல எனக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னா கூட நீங்க வாங்கி உங்க பூஜை அறையில நிரந்தரமா இதை நீங்க வச்சுக்கலாம். இப்போ நீங்க பார்க்கக்கூடியது மிகப்பெரிய ராஜ கோமதி சக்கரம் 1950. இதிலே சின்ன கோமதி சக்கரமும் இருக்குது, ஜஸ்ட் 480. இதை விட சின்னது எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம அலங்கார்ஸில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடியது தான் முத்து சங்கு, மோத்தி சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்கோட நுனியில சௌபாக்கிய லட்சுமி வந்து உரையிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல 3 சைஸ் இருக்குதுங்க உங்களுக்கு. அதாவது இந்த சைஸ் வந்து 950, 950. இது வந்து மீடியம் சைஸு 650. இதை விட சின்ன சைஸ் இருந்தால் கூட எனக்கு ஓகே அப்படின்றவங்க 250க்கு இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு தட்டில் வச்சு இதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த சுதர்சன சங்கு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. தீயவைகள் நம்ம கிட்ட வராமல் பாதுகாக்கக்கூடிய சங்கு. 200 ரூபாய். இது வந்து கோமதி சக்கரத்தோட தாய் சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை நிறத்துல இருப்பது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சங்கோட விலை வந்து 1 வந்து 200 ரூபாய். வேற எங்கேயும் பார்க்க முடியாத வரமகாலட்சுமியே, சாட்சாத் வரமகாலட்சுமியே உங்களுக்கு அமர்ந்து உங்களுக்கு அருள் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. நம்ம அலங்கார்ஸில் பிரத்யேகமாக இந்த வரலட்சுமி விரதத்துக்காக இதை ரெடி பண்ணி நமக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. எவ்வளோ அழகான ஒரு சிலை பாருங்க. கீழே தாமரை பீடம், தாயார் வந்து ரொம்ப அழகாக அந்த தாமரை மலரில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. அபயஹஸ்தத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய தலை அலங்காரம் எல்லாம் ரொம்ப டாப்பாக இருக்குது. ரேட் வந்து 2800ங்க. மார்பிள் டஸ்ட்ல செய்யப்பட்ட இந்த வரமகாலட்சுமி சிலை வந்து 10 இன்ச்சு உயரமும் உள்ளது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அம்சமாக இருக்கிறாங்க. நீங்கள் கலசம் வச்சு செஞ்சாலும் சரி, இல்லை அப்படின்னாலும் சரி, நீங்கள் சாதாரணமான பூஜை செய்வதற்கு இதை மாதிரி ரொம்ப அம்சமான ஒரு லக்ஷ்மி தாயாரோட சிலையை நம்ம பூஜை அறையில் வாங்கி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அஷ்டலக்ஷ்மி பீடம். அதாவது அஷ்டலக்ஷ்மிகளும் நமக்கு வந்து காட்சி தராங்க. ரொம்ப அழகான வடிவத்தில் இது இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் குங்குமம், மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு இதை நீங்கள் பூஜை அறையில் வச்சாலே போதுமானது. பக்கத்தில் வந்து 2 யானைகள், ஜோடி யானைகள் தங்க நிறத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட விலை வந்து பேர் வந்து 350 ருபீஸு. இப்போ சில பேர் வந்து சிலை வைக்க யோசிப்பாங்க. சிலை வச்சா நம்ம அபிஷேகம் பண்ணணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஜஸ்ட் இந்த அஷ்டலக்ஷ்மி பீடத்தை வாங்கி நீங்கள் உங்கள் பூஜையில் வச்சு வழிபாடு செய்யலாம். நல்ல அஷ்டலக்ஷ்மிகளோட அருள் உங்கள் வீட்டுக்கு வரும். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து பின்னாடி ஒரு ஸ்டாண்டு, ரெஸ்டிங் ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இது வந்து தன ஆகர்ஷண எந்திரமும் பதிக்கப்பட்டிருக்கு. 750 ருபீஸு. வேணுங்கிறவங்க உடனே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. விளக்கில் வைக்கக்கூடிய அம்பாலோட முகம் நல்ல பிராஸில் செய்யப்பட்டது. ரொம்ப ரொம்ப அம்சமாக இருக்குது. ஸ்டோன் ஒர்க்கும் இதில் ரொம்ப அழகாக இருக்குது. பேர் வந்து 550 ருபீஸு, 550. சிம்பிளாக நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் இந்த அம்பாலை நீங்கள் அந்த விளக்கில் வந்து அழகாக பொருத்திட்டு நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ மனநிறைவாக இருக்குங்க. கீழே நீங்கள் பார்க்கக்கூடியது வெள்ளை யானை. வெள்ளை அப்படின்னாலே சுக்கிரனுக்கு உரிய ஒரு நிறம். ஸோ தும்பிக்கையை தூக்கி இருக்கக்கூடிய இந்த வெள்ளை யானை சிலைகள் ஜோடியாக நம்ம வீட்டு ஹால்லையோ அல்ல பூஜை அறையிலையோ நம்ம வைக்கலாம். பேர் வந்து 1250, 1250. கலசம் வைக்கிறதுக்கு தேவையான கழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 450 வந்து அந்த ரேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்டு. அதில் வந்து 8 லக்ஷ்மிகள் பிராஸில் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறாங்க. 8 லக்ஷ்மிகளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 7800ங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது அந்த கற்பூர தீபம் தான். சரி, இப்போ நீங்கள் பார்க்கறது தான் திவ்ய ஜோதி அப்படின்னு நம்ம அழைப்போம்.
இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஒளியோடு சேர்ந்து நல்ல நறுமணம் உங்கள் வீட்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடியது நிரந்தர கலசம்ங்க. நிரந்தர கலசத்தில் மொத்தம் வந்து உங்களுக்கு 4 பகுதியாக இருக்கும். கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு, அதுக்கு மேலே வந்து ஒரு கலசம், அதுக்கப்புறம் அந்த கலசத்தை ஹோல்ட் பண்ணி அந்த மாவிலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மேலே வந்து தேங்காய். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1100 rupees, 1100. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடியது குபேர பானைகள். இந்த குபேர பானைகள் 2 வகையாக இங்கே இருக்குது. ஒன்று வந்து நல்ல அந்த என்கிரேவிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. இந்த பீஸ், அதாவது இந்த 5 பானைகள் இருக்குது இல்லையா, இதோட விலை வந்து 980. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது கொஞ்சம் பிளெயினான பானைகள், லைட் வெயிட்டாக இருக்கும். அதோட ரேட் வந்து 880, 880. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்வர்ண மகாலட்சுமி. தங்கம் நம்ம வீட்டில் நிறைய சேருவதற்கு இந்த அம்பாளை நாம் வழிபடுவது அப்படிங்கிறது நல்லது. ஸ்வர்ண கணபதி எப்படி இருக்கிறாரோ அதே போலவே தான் ஸ்வர்ண மகாலட்சுமியும். அவங்களுக்குரிய மந்திரத்தை அந்த அம்பாளுக்கு கீழேயே ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. 780 ரூபா, 780 rupees. அதுக்கப்புறம் வந்து டெக்கரேட்டிவ் எலிஃபேண்ட்டு, லக்ஷ்மி தாயார் சிலை இருந்துச்சுன்னா அதற்கு பக்கத்தில் நீங்கள் வைக்கக்கூடியது. இது வந்து ஒயிட் மெட்டலில் வந்து சில்வர் கலர்லேயும் இருக்குது, கோல்டு கலர்லேயும் இருக்குது. பேர் வந்து 280 rupeesங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஷ்டலக்ஷ்மி கிஃப்ட் பாக்ஸு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அஷ்டலக்ஷ்மி சிலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பாதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 950, 950. இதை வந்து நீங்கள் பூஜை அறையிலையும் வைக்கலாம், இல்லை வந்து கிஃப்டிங் பர்பஸுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த காயின்ஸு. பூஜைக்கு தேவைப்படக்கூடிய இந்த காயின்ஸு அழகாக வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1200ங்க, 1200. அர்ச்சனை மலர்களும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 1350, 1350. அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது 9 காசுகள் வந்து போட்டிருக்கிறாங்க. நம்ம பூஜை பண்ணுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இதை அப்படியே நீங்கள் லாக்கரில் வைக்கலாம். இதோட ரேட் வந்து 270 rupees. அல்லது நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறோம்ல, அவங்க ஒவ்வொருத்தவங்க பர்ஸ்லேயும் இதை நீங்கள் போட்டு வைக்கலாம். பீரோ லாக்கரு, பேங்க் லாக்கர்லாம் இதை நீங்கள் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் ஏதாவது பூஜை பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா தாம்பூலம் வச்சு கொடுக்கும்பொழுது இதை வந்து அவங்களுக்கு வச்சு கொடுத்தாலும் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு பொருளுங்க. நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இந்த வாஸ்து ஆமைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பொருள் வந்து நம்ம பூஜை அறையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. கீழே வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்குது. அந்த பிளேட்டில் வந்து ஒரு எந்திரம் மாதிரி ஒரு அமைப்பு, அதில் எப்படி ஆமையை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட்டு உங்கள் பூஜை அறையில் இதை நீங்கள் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் பூக்கள் மட்டும் வச்சாலே போதுங்க. ரொம்ப நல்ல அதிர்வலைகள் நம்ம வீட்டில் வரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 480 rupees. குட்டி முறம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முறமும் வந்து லக்ஷ்மியோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய முறம்லாம் இப்போ யார் வீட்லேயும் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம சின்ன முறத்தை ஒரு சாஸ்திரத்துக்காவது பூஜை அறையில் வாங்கி வைப்பது அப்படிங்கிறது நல்லது. ஒரு பீஸோட விலை வந்து 200 rupeesங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான சிட்டிகாஜலு மாலைகள். மகாலட்சுமி தாயார் சிலையோ அல்லது படமோ நீங்கள் இந்த வளையல் மாலையை எப்பொழுதும் அம்பாளுக்கு நீங்கள் அணிவிக்கலாங்க. இதோட விலை வந்து 200 rupees. அப்படி வேணாம், எனக்கு தனியாக வேணும் அப்படின்னா இந்த 3 கலரில் இங்கே அவைலபிளாக இருக்குது. க்ரீன், எல்லோ அண்ட் ரெட்டு. 3 சேர்த்து 450 rupees. இதை நீங்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம். அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிலைக்கு ஏற்ற மாதிரி நானே கட்டிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான குங்குமச்சிமிழ் தாங்க. நல்ல ஒரு ஸ்க்ரூ டைப்பில் டைட்டாக இருக்குது. குங்குமம் கீழே சிந்தும் அப்படிங்கிற மாதிரி டவுட்லாம் நம்மளுக்கு வேணவே வேணாம். நல்ல நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போனால் கூட ஒன்றும் ஆகாது. ஏன்னா அவ்வளோ டைட்டாக இருக்குது. ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப ஆப்டானது. இந்த பிச்சுவாய் டிசைன்ஸ்லேயும் இருக்குது, அதை மாதிரி தாயாரோட உருவம் வச்ச மாதிரியும் இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees per piece. நம்ம அலங்கார்ஸில் பிரத்யேகமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பொருள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அஞ்சரை பெட்டி நம்மளுடைய கிச்சனில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம அலங்கார்ஸில் இந்த வரலட்சுமி விரதத்துக்காக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி தான் பார்க்குறோம். மூடி மட்டுமே அவ்வளோ நல்ல குவாலிட்டி, அவ்வளோ நல்ல வெயிட்டு. இங்கே ஃப்ளோரல் டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு உள்ளார வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் ஆஸ் யூஷுவல்
இங்க பாத்தீங்கன்னா பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குது பாருங்கங்க. 7 கிண்ணங்கள், அந்த 7 கிண்ணங்கள் நிறைவாக லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் தான் இருக்குது. இந்த அஞ்சரை பெட்டியோட விலை வந்து 6550. நீங்க தனியா எனக்கு பாக்ஸ் மட்டும் போதும்னாலும் வாங்கிக்கலாம். நான் இப்ப சொன்னது வந்து இந்த பொருள்களையும் சேர்த்து. என்னென்ன பொருள்கள் இதுல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லோ நிற மஞ்சள் நிற சோழி, பிரவுன் சோழி, அதுவும் பெரிய சைஸ் சோழி. ஒரு சோழியோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து மோத்தி சங்கு, குன்றின் மணி, லகு நாரியல், சின்ன சைஸ் கோமதி சக்கரம், அதுக்கப்புறம் கோமதி சக்கரத்தோட தாய் சங்கு. ஸோ பார்க்கவே நிறைவா இருக்கு. நீங்க தனியா இந்த பாக்ஸை வாங்கிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருள்களையும் நீங்க இதுல போட்டு வச்சுக்கலாம். ஒன்றுத்துல மஞ்சள், குங்குமம், பச்சை கலர் திரிநூல், அதை மாதிரி எப்படி வேணாலும் நீங்க இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகான சாய்ஸ்ங்க இது. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ யோசிக்கவே யோசிக்காதீங்க, டக்குன்னு ஆர்டரை போட்டுடுங்க. சின்ன சைஸும் இருக்குது, இதை நம்ம ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருக்கிறோம். இது வந்து 1850 தான், ரொம்ப சின்னது, காம்பேக்ட். இதுலேயும் 7 பாக்ஸ் தந்திருக்கிறாங்க. 7த்துலேயும் லக்ஷ்மி வஸ்து பொருட்கள், தாமரை மணிகள், லகு நாரியல், கோமதி சக்கரத்தோட தாய் சங்கு, குன்றின் மணி, சிட்டிகாஜிலு, அதுக்கப்புறம் 4 மஞ்சள் நிற சோழியோட சேர்த்து ஒரு இது ப்ரௌன் கலர் சோழி. இது வந்து கோமதி சக்கரம். 1850 சின்ன சைஸு, பெரிய சைஸு 6550. ஏன் இந்த அஞ்சரை பெட்டியில இந்த பூஜை பொருள்களை நம்ம வைக்கிறோம்? அந்த காலத்துல இருந்தே சமையலறை அப்படிங்கிறது நம்முடைய அம்மாக்கள் பாட்டிகளோட ஒரு பேங்க் மாதிரி இருந்துச்சு. அவங்க அரிசி பானையில அஞ்சரை பெட்டியில தான் பணம் எப்போதுமே வச்சிருப்பாங்க. சில்லற காசாக இருக்கட்டும், ரூபாய் நோட்டாக இருக்கட்டும். அதனால அவங்க கிட்ட எப்பொழுதுமே பணம் புழங்கியது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அடிப்படையில தான் நம்ம இதை வந்து ஈஸியா உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இத மாதிரி அஞ்சரை பெட்டியை இந்த பூஜை அறையில நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த பொருளை தான் நீங்க வைக்கணும் அப்படின்னு எந்தவித கட்டாயமும் கிடையாது. இதை வாங்கி நீங்க உங்க சமையல் அறையில கடுகு, உளுத்தரிசி, மஞ்சள் தூள் எது போடணுமோ நீங்க போட்டு வைக்கலாம். இப்பெல்லாம் வந்து பூஜை அறைக்கு இடம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாமே வந்து ஒரு மண்டபம் மாதிரி ஒரு யூனிட் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து வைக்கிறோம். ஏன்னா பிளாஸ்டிக்லாம் நம்ம பயன்படுத்துறது நல்லது கிடையாது. ஸோ இதன் பொருள்களை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ஹேண்டியாக இருக்கும், நீங்கள் பூஜைக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இதை வாங்கி வச்சாதான் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை மாதிரி தனித்தனியாக பொருள்கள் இருக்குது. நீங்க வாங்கி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டில்லையோ எந்த பாட்டில்ல வேணாலும் நீங்க போட்டு வச்சுக்கலாம். அதே பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பூஜை, சின்ன சின்ன புனஸ்காரங்கள், இது எல்லாமே வந்து நம்முடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்மை நிச்சயமாக கொண்டு செல்லும். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த அஞ்சரை பெட்டி கூட நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை நமக்கு கொடுத்து ஒரு ஆத்ம திருப்தியையும் சந்தோஷத்தையும் நமக்கு தரும். இதெல்லாம் பண்ணா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்க யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ நீங்க வந்து இதை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த நேர்மறை எண்ணம் இருக்குது பாருங்க, அது வந்து நிச்சயமாக நம்மளை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகும். இதுல கூட நீங்க இந்த பூஜை பொருள்கள்லாம் வச்சிருக்கீங்கல்ல, இதுல கூட நீங்க ஒரு 5 ரூபாய் நாணயத்தை போட்டு பார்க்கலாம். தனிப்பட்ட நபரோட நம்பிக்கை தான் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. நம்ம நல்லா வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக நம்ம நல்லா வருவோங்க. ஸோ வந்து உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் வாங்கி வச்சு நீங்கள் வந்து செய்யலாம். உங்களுடைய கடின உழைப்புக்கு நிச்சயமாக அந்த ஆண்டவன் தர வேண்டியதை நிச்சயமாக தருவார். இத மாதிரியான பொருள்களும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா இப்படியும் வாங்கி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பூஜை பண்ணலாம். 200 rupeesல இருந்தே லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் இருக்குதுங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற சோழி 200 ரூபாய். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய கோமதி சக்கரம், நிறைய பேர் கோமதி சக்கரம் எங்க கிடைக்கும்னு கேட்குறீங்க. ஆனால் நம்ம இதை மாதிரி பதிவுகள் தரும்போது அவங்கெல்லாம் பார்க்க மாட்டுறாங்க. அடுத்த பதிவில் கோமதி சக்கரம் எங்க கிடைக்கும்னு கேட்குறீங்க. அலங்கார்ஸ்ல எப்பொழுதுமே த்ரூ அவுட் த இயர் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். 250 ரூபா. இந்த கோமதி சக்கரம் நிறையவே இருக்கு ஸ்டாக்கு. கோமதி சக்கரத்தோட தாய் சங்கு இந்த பச்சை நிற சங்கு 200 ரூபாய். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா லகு நாரியல், இதுவும் வந்து ஒரு லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் தான். இதுவும் வந்து 250 ரூபா. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரௌன் நிற சோழி, அதாவது 6 சோழிகள் பெரிய சைஸ்ல இருக்குது. இதோட விலையும் வந்து 250 ரூபா. நெக்ஸ்ட் தாமரை மணிகள், இது வந்து 350 ரூபா.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நவரத்னம் நம்ம பூஜையில் வைத்து பயன்படுத்தக்கூடிய நவரத்னம் 150 ரூபா. இதை வந்து நீங்கள் குபேர பானையில் மேலே இருக்கக்கூடிய பானை சின்ன சைஸில் இருக்குது பாருங்க, நீங்கள் அதில் கூட இதை போட்டு வைக்கலாம். ஏன்னா இது நல்ல ஒரு செல்வ சேர்க்கைக்கு இது வந்து வழிவகுக்குங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடியது ஒற்றைக்கண் தேங்காய். இதுவும் வந்து 200 ரூபாய். இதை வந்து பூஜை அறையில் வைக்கலாம், நம்முடைய கேஷ் பாக்ஸ்லையும் நீங்கள் வச்சுக்கலாம். இதையே காமிங்களா மேம்? இந்த வருஷம் அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து ஒரு புதிய கான்செப்ட் உங்க எல்லாருக்குமே உதவக்கூடிய வகையில வந்து யோசிச்சு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்க பார்க்கக்கூடியது 100% ஒரிஜினலான ப்ராடக்ட்டுங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது மகாலட்சுமி சோழி. இது வந்து மஞ்சள் நிற சோழி, பார்க்கவே வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வலம்புரி சங்கு, ஒரிஜினல் வலம்புரி சங்கு 2 இன்ச்சு. அடுத்தது வந்து கோமதி சக்கரத்தோட தாய் சங்கு பச்சை நிறத்தில் இருக்கின்றது. நெக்ஸ்ட் வந்து ஒரிஜினல் முத்து, அதாவது ஹோல்ஸ் இல்லாத ஒரிஜினல் முத்து இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காயின், நல்ல பெரிய சைஸ் காயின். ஒரு சைடு மகாலட்சுமி, மற்றொரு சைடு வந்து தன ஆகர்ஷண எந்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம். ஸோ இந்த 7 பொருட்களையும் சேர்த்து ஒரு காம்போவாக அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கலசம் வைக்கும் பொழுது அதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்கமோ வெள்ளியோ அப்படி இல்லாதவங்க ஜஸ்ட் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை கூட அதில் போட்டு வைப்பாங்க. அப்படி இல்லாமல் இப்போ நம்ம பார்த்த 7 மங்கள பொருட்களில் ஒரு பொருட்கள் சேர்த்து இந்த வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. 450 ரூபா தான். கலசம் வைக்கும்போது இதை நீங்கள் ஜஸ்ட் எடுத்து அதில் போட்டுட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் இதை மாதிரி கவரில் போட்டு நீங்கள் கேஷ் வைக்கக்கூடிய உங்கள் பீரோவில் வைக்கலாம். நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டியில் போட்டு வைக்கலாம். அத்தனையும் வந்து நல்ல ஒரு அதிர்வலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ யோசிக்காதீங்க. கலசம் வைக்காதவங்களும் இதை உங்கள் பூஜை அறையில் நீங்கள் எப்பொழுதும் ஒரு தட்டில் போட்டு வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அர்ச்சனைக்கு உரிய லக்ஷ்மி வஸ்து பொருட்களை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாமே 108 அப்படிங்கிற கவுண்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது மஞ்சள் நிற சோழி 750 ரூபா. அடுத்தது வந்து நம்ம கோமதி சக்கரம் பார்க்குறோம், 108 எண்ணிக்கை 750 ரூபாய். தாமரை மணிகள் 108 எண்ணிக்கை 350 ரூபா இருக்குது. இந்த சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இடம்புரி சங்கு. நம்ம வீட்டில் சங்கு தீபம் ஏற்றுவது, அதுவும் இந்த ஆடி மாதத்தில் சங்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. அந்த சங்கு தீபம் ஏற்றுவதற்கான முழு செட்டும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. 350 ருபீஸு. கீழே வந்து ஒரு தட்டு, பிராஸ் தட்டு இருக்குது. அதுக்கு மேலே வந்து மண்ணில் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம், அதில் வந்து கல்லுப்பு நிறைவாக போட்டு அதற்கு மேலே நம்ம இந்த இடம்புரி சங்கை வச்சு தீபம் ஏற்றுவது நல்லதுங்க. இது பூஜைக்குரிய ஏகாஞ்சி நாரியலை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நல்ல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். பூஜை அறையில் வைக்கலாம், கேஷ் பாக்ஸில் வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம். 200 ரூபாய் இது ஒரு பீஸு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடியது கோமதி சக்கரத்தோட தாய் சங்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இல்லையா? ஒன்று வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது அன்பாலிஷ்டு, இந்த சைட் நீங்கள் பார்க்கக்கூடியது பாலிஷ்டு. இந்த நேச்சுரலாக கிடைக்கக்கூடியதோட விலை வந்து 2400. இதுவும் வந்து 2400ங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடியது நல்ல அந்த ஒரு கிளாஸ்னால செய்யப்பட்ட கூர்மம், அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து வாஸ்து குறைபாடுகளுக்கு நல்லது. இந்த கூர்மமோட முதுகு பகுதியில் வந்து ஸ்ரீ சக்கரம் வந்து அந்த 3 டைமென்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் பூஜை அறையில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு இதை நீங்கள் வைக்கலாம். இங்கே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். 350 ருபீஸ் இது. இதே பெரிய சைஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. லக்ஷ்மி சோழிகள்லாம் போட்டிருக்குது. இதோட விலை வந்து 650 ருபீஸு. நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல அந்த டேபிள் இருக்குல்ல, கல்லாப்பெட்டி நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, அந்த இடத்துல கூட இதெல்லாம் நீங்கள் வைக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். லக்ஷ்மி பாதத்திலே அழகாக செய்யப்பட்ட விளக்குகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து கல்கட்டாவில் ரொம்ப ரொம்ப பிரபலமானது இந்த பாதங்கள். இது வந்து பேர் வந்து 250 ரூபா. உங்கள் வீட்டு பயன்பாட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கிஃப்ட்டுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த பூஜை செய்தாலும் அந்த பூஜைக்கான தெய்வ முகங்களை இந்த கண்ணாடியில் நம்ம காமிக்கணும். அதனால் நீங்கள் லக்ஷ்மி பூஜை செய்கிறீங்களோ, குபேர பூஜை செய்கிறீங்களோ, வரலட்சுமி விரதம் இருக்கிறீங்களோ, பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கலசத்தை இந்த கண்ணாடியில் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி நீங்கள் காமிச்சிங்கன்னா அந்த பலன்கள் வந்து ரெட்டிப்பாகும் அப்படிங்கிறது ஐதீகம். 150 ரூபா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அழகான அந்த சோழியில் இருக்கக்கூடிய குங்கும சிமிழ். ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இது
ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் குங்குமத்தை போட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். 100 ரூபா தான் இது. இதை மாதிரி பெரியஸாக இருக்குது இல்லையா, இந்த குங்குமச்சிமிழ் வந்து 150 ரூபா. லக்ஷ்மியோட பாதங்களும் இருக்குது. பெரிய சைஸில் ஒன்று இருக்குது, சின்ன சைஸில் ஒன்று இருக்குது. இது 150, சின்ன சைஸில் இருக்கக்கூடியது 100 ரூபாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கௌரிமா செட்டு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது இந்த மண்ணால் செய்யப்பட்டது. 6 பொருள்கள் இதில் வந்து இருக்குதுங்க. இந்த 6 பொருட்களுக்கும் அவங்களே மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த முறம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கோலம்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக இருக்குது. இந்த 6 பொருளோட செட்டு வந்து 650. இப்போ நம்முடைய முன்னோர்கள் காலத்துலலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த உரல், அம்மி, உலக்க, அதெல்லாம் அதை மாதிரி வேணும்னாலும் கருங்கல்லில் செய்யப்பட்டது. சின்ன சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை அதிகம். ஏன்னா இது செய்யறது ரொம்ப கஷ்டம், வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக ஆகும். அதனால இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1350. அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு இதை மாதிரி இருக்குது. இது வந்து 950. இது வந்து சாஸ்திரத்துக்காவது நம்முடைய பூஜை அறையில் வந்து இந்த செட்டெல்லாம் இந்த பொருள்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஐதீகங்க. ஸோ இந்த கௌரிமா செட்டு பிராஸ்ல வேணும் அப்படின்னாலும் இதை மாதிரி அழகா உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வருதுங்க. இதில் வந்து 5 பொருள்கள் இருக்குது. முழுக்க சுத்தமான பிராஸ்ல செய்யப்பட்டது 2400. இது கூட பாரம்பரியமான நம்முடைய முறம், இந்த பொருளையும் சேர்த்து நீங்கள் வைக்கலாம். இந்த முறம் வேணும்னா நீங்கள் தனியாக 200 ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது வேணும்னா உடனே நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி விரதத்துக்கான ஒரு ஸ்டாண்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. உங்களுடைய கலசம் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்டை ரொம்ப அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ஆப்ஷன் இதை மாதிரி கிராஸாக கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே வந்து உங்கள் கலசத்தை நிற்க வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இந்த இடத்துல தேங்காயை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். கலசம் வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிற கவலைலாம் வேண்டாம். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கலாம். பின்னாடி வந்து கம்பிலாமும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பூவோ இல்லை மாலையோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நீங்கள் பாவாடையோ அல்லது புடவையோ கட்டுவதற்கு இந்த இடம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா பர்பஸும் ஒரே ஸ்டாண்டில் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டோட விலை வந்து 1450. இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப அழகான கலச வகைகள் தான் நீங்கள் பார்க்குறீங்கங்க. 3 சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பெரிய சைஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கங்க. அந்த அஷ்டலக்ஷ்மியோட முக அமைப்பு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. பிராஸ் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிராஸ். நீங்கள் உள்ளார பார்த்தீங்கனாலே அந்த மஞ்சள் நிறம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க, எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கங்க. இந்த லக்ஷ்மி எல்லாமே வந்து ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு லக்ஷ்மியுமே அந்த கலசத்திலிருந்து வெளியில் வந்த மாதிரி எம்போஸ்டாக வந்து இருக்கிறாங்க. பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7650, 7650. இதுக்கு அடுத்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸு, இந்த கலசத்தோட விலை வந்து 5650, 5650. இதுலேயும் வந்து அஷ்டலக்ஷ்மிகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. உள்ளாரையும் வந்து இடம் ரொம்ப நிறையவே இருக்குது. இல்லைங்க எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்றவங்க நீங்கள் இந்த ஆன்டிக் கலசத்தையும் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைனை வந்து என்கிரேவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குது. 3450. நம்ம பூஜை பண்ணும் போதும் மந்திரங்கள் சொல்லும் பொழுதும் வெறும் தரையில உட்கார்ந்து அமர்வது நல்லது கிடையாது. ஸோ இத மாதிரி ஒரு தர்பை பாய் மேல அமர்ந்து நம்ம சொல்லும் பொழுது நல்ல அதிர்வலைகள் கிடைக்கும். எந்தவித நெகட்டிவிட்டியும் நம்மள அண்டவே அண்டாது. நமக்கும் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஒரிஜினல் தர்பை மேட் வந்து நம்ம அலங்கார்ஸ்ல கிடைக்குது. ஒரு மேட்டோட விலை வந்து 300 ருபீஸ். ஸோ இதெல்லாம் வேணும்னா நீங்க முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான இத மாதிரி ஆர்டிஃபிஷியல் வாழை மரங்களும் இங்க 3 சைஸ்ல கிடைக்குது. இந்த பேரோட விலை வந்து 1650, 1650. இப்ப என்னோட சேர்ந்து நீங்க நிறைய பொருட்கள் நம்ம அலங்கார்ஸ்ல பார்த்திருப்பீங்க. நீங்க கலசம் வச்சு செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது நான் வெறும் சிலை மட்டும் வச்சு செய்ய போறேன் அப்படின்னாலும் சரி, அதற்குரிய அத்தனை லக்ஷ்மி வஸ்து பொருட்களும், அதுவும் 100% ஒரிஜினலான பொருள், எல்லாமே ஒரிஜினலான பொருள் வந்து இங்க கிடைக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தயங்காம உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க நினைச்ச பொருள், நீங்க ஆசைப்பட்ட பொருள் வரலட்சுமி விரதத்துக்குள்ளார உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும்.
லக்ஷ்மியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க. த்ரூ அவுட் இந்தியா வந்து ஷிப்பிங் இருக்கு. ஸோ நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் தயங்காம ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க. நம்ம அலங்கார்ஸ்க்கு உங்களுடைய சப்போர்ட்டை என்னைக்கும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.